ஸோ இப்போ வந்து அந்த கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ண இமேஜஸில் நம்ம எப்படி வந்து கோடு எழுதுறது, நம்ம கோடிங் மூலிமா அந்த டேட்டா செட்டை எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் கோலாபில் போயிருக்கேன். கோலாபில் ஃபஸ்ட்டு ஐஓ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கூகுள் கோலாப் ட்ரைவ் போட்டிருக்கேன். ஸோ drive.mount அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் content/drive அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களோட பாத் அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுள் ட்ரைவ் மவுண்ட் ட்ரைவ்னு இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி மவுண்ட் பண்ணிட்டனால அது ஒரு ஸ்லாஷ் போட்டு தெரியுது. உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த சைடில் இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மை ட்ரைவ்னு கொடுத்து நீங்கள் கூகுள் ட்ரைவில் என்னெல்லாம் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே தெரிய வந்துடும். ஸோ இப்போது நம்ம கோடிங் எழுதுகிறப்போ இந்த நம்ம இங்கே போட்டிருந்த டேட்டா செட் பாம்லாம் இங்கே தெரியுதா? ஸோ அங்கே உள்ளது இங்கே வந்துடும். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த 3வது ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. தென் இப்போ நம்ம கோடிங் மூலிமா கால் பண்ணோம் அப்படின்னா ட்ரைவ் கூகுள் கோலாப்பில் ட்ரைவுங்கிறதுக்கு இதுக்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு drive.mountல content drive. ஸோ content/drive/my driveல இது வரைக்கும் காமன் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபோல்டர் போட்டிங்க, இப்போ நான் டேட்டா செட் பாம் போட்டிருக்கேன். அதனால் டேட்டா செட் பாம் கொடுத்துட்டு அதில் உள்ள ஒரு இமேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கோடு வந்து ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா கேட்கும். அப்போ அந்த கேட்கும்போது என்ன பண்ணோன்னா அந்த ஒரு லிங்க் மாதிரி வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு வந்து நீங்கள் இமெயில் ஐடி வழியாக லாகின் பண்ண சொல்லிவிட்டு ஒரு ஆத்தரைசேஷன் கோடு கொடுக்கும். அந்த கோடை இதில் ஒரு இன்புட் கேட்கும், ஆத்தரைசேஷன் கோடுன்ட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ அடுத்து இது வந்து நான் ஷோ இமேஜுக்காக எழுதியிருக்கேன். அடுத்து இதெல்லாம் பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன், பிளாட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு எல்லாமே. அடுத்து நம்ம பாத்துன்னு மேலே எடுத்து வச்சேன்னா அந்த பாத்து வந்து இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா ரீட் பண்ண சொல்கிறேன், இல்லைன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து ரீட் பண்ண அந்த இமேஜை வந்து ஷோ பண்ண சொல்கிறேன். ஆஸ் வெல் அஸ் அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக CV2.threshold அப்படிங்கிறதுல பைனரி கன்வர்ஷன் வந்து அப்ளை பண்ணி அதையும் ஷோ பண்ணுறேன். ஸோ எனக்கு பைனரி ஆகி கீழே தெரியுது. அடுத்து எட்ஜ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக டிடெக்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ அதில் கேன் எட்ஜ் டிடெக்ஷன் மூலிமா நம்மளோட எட்ஜஸ் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு எட்ஜுங்கிற நேமில் சேவும் ஆயிரும். ஆஸ் வெல் அஸ் கீழே பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து டிடெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது பாம் மட்டும் வேணாம், அதாவது அந்த ரெஸ்ட் போர்ஷன் மட்டும் கட் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட இமேஜோட ஷேப், அதாவது எவ்வளோ ஹைட் எவ்வளோ வித் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு உங்களுக்கு இமேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வேணான்னு சொன்னீங்க. அதனால் அந்த முன்னாடி ஒரு இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் வேண்டாம் அப்படின்னா அந்த 100 எடுத்துகிட்டேன். அதேமாதிரி பின்னாடியில் 100 வேண்டான்னா அதையும் எடுத்திருக்கேன். அதனால தான் எக்ஸ்போஷன் 100 மொத்த வித்துலேருந்து முன்னாடி 100 கழிக்கிறேன், பின்னாடி 100 கழிக்கிறேங்கிறனால மொத்தம் 200 நீங்கள் போட்டுட்டு அப்போ அது வந்து பைனரி இமேஜில் எப்படி கட் ஆகிருக்கு அண்டு கிரே இமேஜில் எப்படி கட் ஆகிருக்குன்னு போட்டிருக்கேன். தேங்க்யூ.